சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர பேசல்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காரு. பேசாம நம்ப அவமானப்பட்டு இங்கேருந்து போறத விட, நம்மளே எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் அவமானத்தோட இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போனா, அதுக்கு என் பொணம் தான் வெளியே போகும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா அண்ணாமலையோட ஃபோனுக்கு பாட்டி வந்து கால் பண்றாங்க. பாட்டி இருந்துட்டு அண்ணாமலையோட வாய்ஸை கேட்ட உடனே, "என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? மனோஜோட பிரச்சனை தீர்ந்ததா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், "இந்த விஷயத்த நான் அம்மாகிட்ட எப்படி சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. சென்னைக்கு நான் வந்துட்டேன்ப்பா. என்னை கூட்டிட்டு வரதுக்காக நம்ம முத்துவ வர சொல்லு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னம்மா சொல்றீங்க? இப்போ நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கேட்ட உடனே, "ஆமாப்பா நான் வந்துட்டேன். ஆட்டோ பிடிச்சு கூட நான் வருவேன். ஆனா என்ன பண்றது? நம்ம வீட்டு டிரைவர் இருக்கிறபோது நாம ஏன் ஆட்டோ பிடிச்சு வர முடியும்? மத்தவங்கள நம்பி உட்கார்றத விட முத்துவ நம்பி எங்க வேணாலும் போலாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்னம்மா இது? சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க. ஏதோ மனசுக்கு சரியா படலப்பா. அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முத்து போயிட்டு கூட்டிட்டு வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பெட்டியும் கையுமா வந்திருக்காங்க. "என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஊரில் நிறையா விவசாயத்தை பார்த்தாச்சு. அதில் நிறைய பணத்தை வந்திருக்கு. எல்லாருக்கும் கழிச்சு விட்டதை போக இதில் கொஞ்சம் பணம் இருக்கு. அதனால் இந்த வீட்டை மீட்கிறதுக்காக இந்த பணத்தை வச்சுக்கோப்பா." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.